ஜெர்மனில உங்களுக்கு வெட்டரினரி டாக்டரா ஒர்க் பண்ணணும்னு ஆசையா? ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பேச்சுலர் ஆஃப் வெட்டரினரி சயின்ஸ் அப்படின்ற டிகிரியை நீங்க இந்தியாவில் முடிச்சிருக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு பேசிக்கான தேவையான விஷயம் நீங்க வெட்டரினரி டாக்டரா ஜெர்மனில ஆகிறதுக்கு. முன்னாடியே சொல்லிடுறேன், கண்டிப்பா உங்களுக்கு மினிமம் ஜெர்மன் B2 லெவலுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா அதை விட அதிகமா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அப்போதான் நீங்க எலிஜிபிள் ஆகுவீங்க இங்க ஒர்க் பண்றதுக்கு. ஒரு வழியா நீங்க இந்தியாவில் டிகிரி வாங்கிட்டீங்க, பேச்சுலர் ஆஃப் வெட்டரினரி சயின்ஸ் டிகிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஜெர்மனில அதை ரெகக்னைஸ் பண்றாங்களா அப்படின்றத நீங்க பார்க்கணும். அதுக்கு நான் டிஸ்பிளேல காட்டுற இந்த வெப்சைட் போயிட்டு நீங்க உங்களுடைய ரெகக்னிஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய பேசிக் டிகிரி சர்டிபிகேட், டிரான்ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் உங்களுடைய ஜெர்மன் லாங்குவேஜ் சர்டிபிகேட், போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட், மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட், அப்புறம் பாஸ்போர்ட் காப்பி, CV. ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களால உங்களுடைய டிகிரியை ரெகக்னைஸ் பண்றதுக்கு அப்ளை பண்ண முடியும் இந்த வெப்சைட்ல போயிட்டு. உங்களால உங்களுடைய டிகிரியை ரெகக்னைஸ் பண்ணாம கண்டிப்பா உங்களால அப்ரூவேஷன் வாங்க முடியாது, அதாவது பெர்மனன்ட் லைசன்ஸ் வாங்க முடியாது. அதுக்கப்புறம் இந்தியால இருந்து நம்ம வர்றதால கண்டிப்பா நம்ம ஒரு டெஸ்ட் எழுதணும். இங்க நம்ம அதுக்கு பேரு ஒரு நாலேஜ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. நான் அதோட ஜெர்மன் டேர்ம் நான் இங்க டிஸ்பிளேல காட்டுறேன். ஸோ இந்த நாலேஜ் டெஸ்ட் நீங்க எழுதி முடிக்கணும். ஸோ இது பேசிக்கா ரிட்டன், ஓரல், அப்புறம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அது நீங்க டீட்டெயிலா போயிட்டு பாருங்க என்ன மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் கேட்கறாங்கன்னு. ஆனா இந்த எக்ஸாம் கண்டிப்பா நீங்க ஜெர்மனிக்கு நான் இந்த லிஸ்ட்ல காட்டுற ஏதாவது ஒரு 5 சிட்டில போயிட்டு அங்க இருக்கிற யூனிவர்சிட்டியில தான் நீங்க எழுதணும். ஸோ நீங்க இன் பர்சன் போய் எழுதணும். இது ஆன்லைன்லாம் எழுத முடியாது. ஸோ இம்பார்ட்டன்ட் இது ரொம்ப. நீங்க இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க உங்களுடைய டிகிரியை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் இந்த எக்ஸாம் உங்களுக்கு மேண்டேட்டரி இல்லாம கூட இருக்கலாம். இன்கேஸ் உங்களுடைய டிகிரி இந்த ஜெர்மன் ஸ்டாண்டர்டுக்கு மேட்ச் ஆகுதுன்னா, பட் அதை நீங்க தான் அப்ளை பண்ணி தெரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிற அத்தாரிட்டிஸ் நீங்க படிச்ச டிகிரி ஈக்குவலன்ட் டு ஜெர்மன் டிகிரி அப்படின்ற மாதிரி உங்களுடைய யூனிவர்சிட்டி டிகிரி வச்சு ஓகே பண்ணலாம். இல்லனா உங்களை டெஸ்ட் பண்ணி, அதாவது டெஸ்ட் வச்சு உங்களை ஓகே பண்ணலாம். அவங்க எல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த பெர்மனன்ட் லைசன்ஸ் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்களே உங்களுடைய சொந்த கிளினிக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லனா நீங்க ஒரு கிளினிக்ல இல்ல ஹாஸ்பிட்டல்ஸ்ல போய் ஒர்க் பண்ணலாம். இங்க ஜெர்மனில இருக்கிற ஒவ்வொரு ஃபெடரல் ஸ்டேட் பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தனியா ஒரு ஓன் லைசன்சிங் அத்தாரிட்டி இருக்காங்க. ஸோ நீங்க எந்த இடத்துல போய் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கரெக்டா சூஸ் பண்ணி அந்த ஸ்டேட்ல போயிட்டு கரெக்டா அப்ளை பண்ணுங்க. இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க பண்ணலாம். இது நான் சொன்னது ரொம்ப ரொம்ப மினிமம் இன்ஃபர்மேஷன் தான். நீங்க தான் உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணணும். பிகாஸ் நான் ஐடி பேக்ரவுண்ட்ல இருந்து பேசுறவன். ஸோ எனக்கு டாக்டர் ஃபீல்டு பத்தி சுத்தமா தெரியாது. பட் நிறைய பேர் கேட்டனால நான் இந்த ரீல் மேக் பண்ணிருக்கேன். பட் ஸ்டில் நீங்க தான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி கரெக்டா அப்ளை பண்ணணும். வித்தவுட் ஜெர்மன் உங்க டிகிரி வேலிடேட் பண்ணாம கண்டிப்பா உங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெர்மன்ல தான் இருக்கும். பி ரெடி ஃபார் எவ்ரிதிங். ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட்.